உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. 2 கரங்களை மேல உயர்த்தி அசைத்து, காண்பவரே உம்மை ஆராதிப்பே. என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. கரங்களை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. உம்மணிந்து குனிந்து ஆராதிப்பே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது இறை வார்த்தைக்காக நன்றி, உமது திருவுடல் கிரதத்திற்காக நன்றி, எங்களை அழைத்து வந்த மேலான கிருபைக்காக நன்றி. ஏதோ உமது ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்க நீர் எங்களை அழைத்து வந்த மேலான கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, ஏதோ அந்த 18 ஆண்டுகளாக கூனியாயிருந்த அந்த மகளை தொட்டது போல விசுவாசத்தோடு வந்திருக்கின்றோம். எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்துங்க. நாங்கள் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை பெறாமல், உமது நிரம்பாமல் ஏதோ நாங்கள் வீடு செல்ல மாட்டோம் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஏதோ யாக்கோபை போல ஆண்டவரே நீர் ஆசீர்வைத்தால் ஒழிய, எங்களுக்கு விடுதலையின் சுகத்தை கொடுத்தால் ஒழிய நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து உமது தூய ஆவின் வரங்கள்னால் கனிகள்னால ஏதோ காட்சிகள் காண, தீர்க்க தரிசனம் உரைக்க எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் நமது மத்தியில் இருக்கின்றது. அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி எபிரேயர் 4:13 கூறுகின்றது. அனைத்தையும் காண்கின்ற தேவன் நம்மை விடுவிக்கும்படியாய், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி, இது பலவீனத்தில் இருக்கின்ற நம்மை கரம் தூக்கி பரிசுத்தப்படுத்தும்படியாய் இயேசு நம்மை தேடி வந்திருக்கின்றார். என் மீது இரக்கமாயிரும் என்ற மனநிலையோடு, ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்பா, உமது பிரசன்னத்துக்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை இயேசுவே, இயேசு என்று உமது பெயரை சொல்லி கூப்பிடுவதற்கு எனக்கு அருகதை இல்லை. ஆனால் நீர் இவ்வாறு எனக்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்து எனக்காக நீர் வாழ்ந்தீரே, எனக்காக நீர் மரித்தீரே, துன்பப்பட்டீரே, வேதனைக்குள்ளானீரே, அவமானமும் இதோ உமொழி சிலுவையில் தொங்க விட்டு சித்திரவதை செய்வதற்கு எல்லாம் என்னுடைய பாவங்களின் நிமித்தமாக அல்லவா ஆண்டவரே? என் மீது நீர் வைத்த அன்பிற்கு நான் உமக்கு என்ன கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். என்னை கைவிடாத தேவனே, எனக்கு யாரும் இல்லை என்ற உணர்வோடு நான் வாழ்ந்த நாட்கள் பல உண்டு. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நீர் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்து கொள்ளாமல், உம்முடைய பிரசன்னம் என்னை வழிநடத்துகின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்ளாமல் மதிமயங்கியவனாக
உலக பாவங்களிலே வீழ்ந்தவனாக, கண்களின் பார்வையை இழந்து போனவனாய் வாழ்ந்த நேரத்திலும் என்னோடு இருந்தீரே, உமக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஆண்டவரை உற்று நோக்குவோம். கருணையின் உருவானவரே, என் பாவங்களின் நிமித்தமாக அல்ல, என் பரிசுத்த வாழ்க்கையினாலும் அல்ல, உம்முடைய நாமத்தின் நிமித்திற்காய் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தியருடம் அப்பா. நான் தகுதியற்றவன் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோம். அந்த நேரத்துல ஆண்டவர் முன்பாய் தாழ்த்துகின்றவர்கள் யார் தாழ்நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களை உயர்த்தும்படியாய் தேவன் வந்திருக்கின்றார். இது அந்த ஆவியின் அசைவாடுதல் நமது மத்தியில் இந்த நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நமக்குள்ள இருக்கின்ற நோய்கள், பலவீனங்கள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இது வயிற்றில் இருக்கக்கூடிய வலியோடு வந்திருக்கின்ற இது சகோதரன் ஆண்டவர் உற்று பார்க்கின்றார். உன் தேவையை நான் அறிந்திருக்கிறேன் மகனே, மகளே என்கிறார் ஆண்டவர். அனைத்தையும் மாற்ற, அனைத்தையும் புதுப்பிக்க இதோ தேவன் நமது மத்தியிலே அப்ப உருவிலே நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் பலவீனத்தில் வீழ்ந்தேன், பாவம் செய்தேன், உம்மை விட்டு விலகி சென்றேன் என்று சொல்லி இயேசுவை நோக்கி நாம் கூவி அழைப்போம். தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே, பாவி என் மீது மனமிரங்கும் என்று சொல்லுவோம். தாவீதின் குமாரனே, உம்முடைய கருணையினால் எனக்கு புதிய வாழ்வை தாரும் என்று சொல்லுவோம். பழையவற்றை நாம் பற்றிக்கொண்டு அதை நாம் ஒருபொழுதும் மீண்டும் உச்சரிக்க போவதில்லை. என் வாழ்வில் ஒரு மாற்றம் வேண்டும், என் குடும்பத்திலே உன்னுடைய ஆசீர்வாதம் வேண்டும், என் குடும்பத்திலே உன்னுடைய சமாதானம் வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி எது வேண்டுமோ அதை மட்டும் ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நம்மிடம் கேட்பது ஒன்றுதான். உனக்கு என்ன வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று ஆண்டவர் கேட்கின்றார். என்ன நடந்தது என்று கேட்கவில்லை, எங்கு விழுந்து கிடந்த என்று அவர் கேட்கவில்லை, என்ன நோய் இருக்குன்னு சொல்லி அவர் கேட்கவில்லை. நீ குணமாக விரும்புகின்றாயா, நீ விடுதலை பெற விரும்புகின்றாயா என் மகளே என்று சொல்லி ஒவ்வொருடைய பெயரை சொல்லி நம்மை நோக்கி கூவுகின்றார். இந்த 3 நபர்கள் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஆண்டவரே, என்னை காண்கின்றவரே, உண்மையை எனக்கு வெளிப்படுத்துகின்றீரே, நன்றி என்று சொல்லுவோம். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி, ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அக்கினியானவரே தீனாமாய் இறங்கி வாரும் என்று சொல்லி அவரை கூவி அழைப்போம். இந்த வேளையில இது அந்த பாடலை பாடுகின்ற பொழுது, ஆவியானவரே நீர் எனக்குள் இறங்குவீராக. என் உடம்புல எந்த உறுப்புகள் பலவீனமா இருக்கிறதோ, எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கே நான் சுயநிலைமை இழந்து போனேனோ, எங்கே நான் தோல்வியை சந்தித்தேனோ, ஆண்டவரே இந்த தோல்வியான இடத்துல, பலவீனமான என் உடம்புக்குள்ளாக, பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளுக்குள்ள ஆண்டவரே இந்த அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டியவனமாய் விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். நோய்களை எதிர்த்து நிற்போம், பேய்களை எதிர்த்து நிற்போம். ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்பணிந்தவர்களாக, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் தகப்பனே, உமக்கு எதிராய் எந்த ஒரு அசுத்தங்கள் எனக்குள் இல்லாதபடி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அனைவரும் உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டிவிடுமா? தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். உற்சாகத்தோடு ஆண்டவரே தீனாவாய் வாரும் அப்பா, ஆமென். இயேசுவே வாரும் அப்பா. விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். தீனாவாய் வந்து விட்டால்
சத்துருவானவனுக்கு இடமில்லை. அவன் பயந்து ஓடுவான். ஆவியின் அக்கினி எங்கே வருகின்றதோ அங்கே நோய்களோ பேய்களோ இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற கவலை துக்கம் எதுவும் நமக்குள்ள ஒளிந்து மறைந்திருக்க முடியாது. அதற்காக நம்ம ஆவியானவர் கூப்பிடுறோம். ஆவியானவரே, உங்க அக்கினி எனக்குள்ள வரட்டும் அப்பா. எல்லா நோய்களையும் விரட்டி அடிக்கின்றது அக்கினி. எனக்குள்ள இருக்கிற துக்கங்களை தூக்கி எறியக்கூடிய அந்த அக்கினி, எனக்குள்ள வந்த பாரத்தை விரட்டுகின்ற அக்கினி, என் குடும்பத்தை ஆட்சி செய்கின்ற கடன் வெறுமையின் அக்கினி, அந்த பாவங்கள் எல்லாம் பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் சுட்டெரிக்கின்றவராக ஆண்டவரே, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் சொந்தங்களுக்குள்ளாய் வாங்க, என் வீட்டில் இருக்கின்ற கால்நடைகள் அனைத்திற்குள்ளாய் கடந்து வாங்க, என் வீட்டின் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாய் வாங்க என்று சொல்லி அந்த ஆவியின் அக்கினியை நாம் அழைப்போம். அந்த நேரத்தில் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 உற்சாகத்தோடு அக்கினியே அக்கினியே ஆவியானவர் செயல்படுகின்ற நேரம் இது. அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே ஆமென். அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே ஆமென். ஆண்டவரே, தீனாவா என் மீது இறங்குவீராக. ஆவியானவரே, நீர் வந்தால் தீமைகள் அகன்றுவிடும். வாரும் ஆவியானவரே, எனக்குள் வாரும் ஆவியானவரே. தீமையெல்லாம் அகன்றுவிடும். அக்கினி அக்கினி அக்கினியானவர் ஒவ்வொரு மீதும் பிளவுபட்ட நாவோடு இறங்குவாராக. பிளவுபட்ட நாவு ஒவ்வொரு மீதும் அக்கினி மயமானவர் இறங்கட்டும். ஆவியானவரே, அக்கினி இறங்குவதாக. சரீரங்களுக்குள்ளாக, நாவிற்குள்ளாக, வாய்க்குள்ளாக, கண்கள்ல, கைகள்ல, கால்கள்ல, முட்டு பகுதிகள்ல ஆவியானவரே, அக்கினி எங்கள் உடம்புக்குள்ளாய் கடந்து செல்லட்டும். ஆவியின் அக்கினி செல்வதாக. சாபமெல்லாம் மாறிடட்டும், தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சத்தமாக சத்தமாக பாடு. சாபமெல்லாம் மாறிடட்டும், தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். புது வாழ்வு பிறக்கட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே உற்சாகத்தோடு அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே சத்தமாக அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே மீண்டுமாக அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளுக்குள்ளாய் அக்கினி அக்கினி அக்கினியே கட்டுகள் கட்டப்பட்ட உடல் உறுப்புகளுக்குள்ளாக அக்கினி 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 அக்கினியே இறங்குது தலை மீது. அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி பரலோக அக்கினி சுத்திகரிக்கின்ற அக்கினி நோய்களை குணப்படுத்துகின்ற அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புகின்ற அக்கினி ஆசீர்வாதத்தை பொழிகின்ற அக்கினி இறங்குது 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 இறங்குது. நாவில நாவில மூளையில கண்கள்ல தலையில சரீரத்துல இறங்கட்டும் 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 இறங்கட்டும். பெற்றுக்கள் பெற்றுக்கள் பெற்றுக்கள். அக்கினி 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 ஆனவரே. ஓரா பாபா 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 ஓரியா பாபா 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 பாபா
அக்கினி அக்கினி சுட்டரிப்பதாக. சேவனைகள் பில்லி சூனியம் ஏவுதல்கள் கட்டுகள் உடையட்டும். எரியுது எரியுது அக்கினி எரியுது அக்கினி எரியுது. பரிசுத்த அக்கினி எரியுது. தலையில பற்றி எரியுது. சிந்தனைகள்ல பற்றி எரியுது. கனவுகள்ல பற்றி எரியுது. எரியட்டும் 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 எரியட்டும். அக்கினியே பரிசுத்த அக்கினியே சுத்திகரிப்பவரே. முட்டுல பற்றி எரியுது. முட்டு பகுதி அல்ல, முட்டு பகுதி இல்ல, ஜவ்வு பகுதி அல்ல, எலும்புகள்ல பற்றி எரிவதாக. அக்கினி பற்றி எரிவதாக. அக்கினி பற்றி எரிவதாக. கட்டுக்கள் உடையட்டும். மந்திரங்கள் அழியட்டும். சாபங்கள் உடைக்கப்படுவதாக. கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக. இறங்குது இறங்குது இறங்குது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள். சுத்திகரிக்கின்ற அக்கினியை பெற்றுக்கொள். சுகம் தருகின்ற அக்கினியை பெற்றுக்கொள். பலவீனத்திலிருந்து விடுதலை தருகின்ற அக்கினியை பெற்றுக்கொள். தைரியத்தின் வல்லமை இறங்குவதாக. அக்கினி இறங்குவதாக. அக்கினி இறங்குவதாக. இதயத்திலிருந்து இதயத்திலிருந்து நெஞ்சிலிருந்து ஓடுது ஓடுது. அசுத்த ஆவிகள் ஓடுது. நெஞ்ச விட்டு ஓடுது. வாயை விட்டு ஓடுது. பொய்யின் ஆவிகள் ஓடுது. பலவீனத்தின் ஆவிகள் ஓடுது. ஓ ஓ இயேசுவே இயேசுவே. அக்கினி 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 இறங்கட்டும். நாவை சுத்திகரிக்கும்படியா நாவை சுத்திகரிக்கும்படியா எல்லா பொய்யின் ஆவிகள் ஓடட்டும். விபச்சார வார்த்தைகள் ஓடட்டும். கெட்ட வார்த்தைகள் போகட்டும். அக்னியானவரே சுத்திகரியும். கோபத்தின் ஆவி போகட்டும். கடிந்து கொள்ளுங்க கடிந்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கோபத்தின் ஆவியே போ. வெளியேறு. கோபத்தின் ஆவியே போ. கோபத்தின் ஆவியே போ. எல்லா 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 கோபத்தின் ஆவிகள் ஓடுவதாக. பலவீனத்தின் ஆவிகள் ஓடுவதாக. பயத்தின் ஆவிகள் ஓடுவதாக. எல்லா 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 உடல் உறுப்புகள் எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்குதோ எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்குதோ குடும்பத்துல எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்குதோ எங்கெல்லாம் செய்வனைகள் வைக்கப்பட்டதோ எங்கெல்லாம் மந்திரங்கள் அனுப்பப்பட்டதோ எங்க விஷ கிருமிகள் உள்ளே வந்ததோ விஷ பதார்த்தங்கள் சரீரத்துக்குள்ள குடலுக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள உள்ள வந்த மந்திரங்கள் தந்திரங்கள் செய்வன பில்லி சூனிய ஏவுதல்கள் எல்லாம் ஆவியின் அக்கினியினால் அழிந்து போகட்டும். அழிவதாக. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் அழியட்டும். இதோ வயிற்றுல பற்றி எரியுது. வயிற்றுல அக்கினி பற்றி எரியுது. உள்ள வலி வந்து கொண்டிருந்த ஆண்டவர் பற்றி எரியும்படியாக செய்கிறார். ஓ ரபா பாபா நோய்கள் ஓடுது. முட்டு வலியில் இருந்த ஒரு சகோதரி ஆண்டவர் குணப்படுத்துறார். ஜவ்வுல ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து ஆண்டவர் சுகத்தை தருகிறார். உன் விசுவாசத்தினால் உனக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னது. உன் விசுவாசத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி 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 என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். ஆவியானவரே நன்றி என்று சொல்லுவோம். வாயிலை திறந்து கூப்பிடுவோம். வெட்கப்படாம நம்மை சுகம் தருகின்றவரை, நம்மை வழி நடத்துகின்றவரை, நம்மை ஆசீர்வதிக்கின்றவரை ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. என்னை குணப்படுத்துவதற்காய் நன்றி. என் குடும்பத்தை தொடுவதற்காய் நன்றி. என் கணவனை தொடுவதற்காய் நன்றி. என் பிள்ளைகளை தொடுவதற்காய் நன்றி. மனைவிக்குள்ள நிரப்புவதற்காய் நன்றி. ஆவியானவரே உமது அக்கினி எங்கள் வீட்டில் அனைவருக்குள்ளும் பற்றி எரியட்டும். எரிவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சுதிப்போம். விரட்டுங்க விரட்டுங்க. அது என்ன நோயோ பேரை சொல்லி கர்ப்பத்தின் தடையே போலில கை கால் வலியே வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். போ. போய சரீரத்தை விட்டு, போய மனதை விட்டு, போய இதயத்தை விட்டு, போய
நரம்புகளை விட்டு, ஆமென். என் எலும்புகளை விட்டு போவலில. வெளியேறு. நீங்கள் சொல்லும் போது சாத்தான் கீழ்ப்படிவான். ஆமென். நீங்க சொல்லும் போது சாத்தான் உங்களுக்கு கீழ்ப்படிவான். ஆமென். காரணம் நம்ம தேவனுடைய வல்லமையான கரங்களுக்கு கீழாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆமென். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வார்த்தைகளின்படி வாழ்கின்ற பொழுது சத்துருவும் நோய்களும் பிணிகளும் நீங்க சொல்லும் பொழுது உன் கட்டளையை கேட்டு அது பயந்து ஓடும். ஆமென். அது பயந்து ஓடும். ஆமென். இப்ப நம்ம தான் நம்ம வாயை திறக்கணும். ஆமென். நம்ம வாயை திறக்கணும். எது வேணுமோ அதை மட்டும் கேட்கணும். ஆமென். எது வேண்டாமோ அதை பத்தி பேசக்கூடாது. ஆமென். எது இருக்குதோ அதை பத்தி சொல்லக்கூடாது. ஆமென். எது இருக்குதோ நம்ம பிள்ளைங்கிட்ட அதை பத்தி சொல்லக்கூடாது. ஆமென். மொபைல் அடிஷனா இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான் சொல்லக்கூடாது. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் மொபைல் அடிக்ஷனை உடைக்கிறேன். ஆமென். என் மகன் ஒரு பொழுதும் அடிமையா இருக்க மாட்டான். ஆமென். இயேசுவின் நாமத்தில் மகனுக்கு விடுதலை, ஆமென். என் பேர குழந்தைகளுக்கு விடுதலை, ஆமென். என் கணவருக்கு விடுதலை, விடுதலை. என் மனைவிக்கு விடுதலை, விடுதலை. என் தொழிலுக்கு விடுதலை, விடுதலை. என் வீட்டிற்கு விடுதலை, விடுதலை. என் சொந்தங்களுக்கு விடுதலை, விடுதலை. என் பங்கிற்கு விடுதலை. விடுதலை. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தையா இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. இயேசுவே மகிமை, இயேசுவே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. 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 நோயை கடிந்து கொள்ளுங்க, நோயை கடிந்து கொள்ளுங்க. ஒருத்தர் மன நோயோட இருக்கிறீங்க, மனநோய். நீங்க நினைக்கிறீங்க அது மனநோயின்னு சொல்லி, அது மனநோயே கிடையாது. சாத்தான் உள்ள வந்து மூளையை கட்டி வச்சிருக்கிறான். சாத்தான் மூளையை கட்டி வச்சிருக்கிறான். பலரை ஆண்டவர் ஆசீர்வதித்து குணப்படுத்தி விடுவித்திருக்கிறார். மனநோயின்னு சொல்லி மாத்திரை எடுத்தவங்க எல்லாம் பலரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு பெண்ணானவள் மேங்களூர்ல அங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்த அந்த சகோதரியை கூட்டு வந்தார்கள். இவளுக்கு அட்மிஷன் இப்ப கிடைச்சிருக்கு ஃபாதர், நான் கொண்டு போய் சேர்க்க போறோம். இவளை எம்பிபிஎஸ்ல சேர்க்கவா இல்லது மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து இவளை அங்க மருந்து மாத்திரை கொடுக்கவா என்று சொல்லி கேட்டார்கள். அதற்காக அவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் அந்த பெண்ணை மாத்திரை இல்ல, தேவன் தன் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் குணப்படுத்துவார் என்று சொல்லி அந்த பெண்ணை 4 வருஷம் படிக்க வச்சு டிஸ்டிங்ஷனோட டாக்டர் பட்டம் வாங்கிட்டு நீ வெளியில வந்து நிக்கிறார். மனநோயும் காணும், ஒரு நோயும் காணும். இதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அது நடக்கும். இன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹalleluya. அது ஹalleluya. என்ன நோயா வேணா இருக்கலாம், டாக்டர் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், இது முடியாது. குறிப்பா சுகர் நோயில் இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேர் நான் கெஞ்சி கூத்தாடி சொல்லி பார்த்தேன், யாரும் நம்புற மாதிரியே இல்லை. அது கேத்தலிக்ஸ் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் சொன்னது சுகர் நோயில தான் நீங்க சாகணும்னு சொல்லி? யார் சொன்னா இதே நோயில தான் நீங்க சாகணும்னு சொல்லி? அந்த சொன்ன டாக்டர் எழுதி கொடுத்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடிட்டு இருக்கான்னு போய் பாருங்க. எழுதி கொடுத்த டாக்டர் உயிரோட இருக்கிறாரான்னு பாருங்க. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பது, பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது, மருத்துவமனையில் இருக்கிற கருவிகள் மீது நம்பிக்கை வைக்கிறது, அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் அனைத்தையும் படைத்த தேவனாகிய ஆண்டவரின் மீது நான் அசையாத நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய இறை வார்த்தை சொல்வது போல நீதிமொழியின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் பச்சளையோ மருந்தோ அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் எங்களை குணப்படுத்தியது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. 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 எனக்காக என் தேவனாகிய ஆண்டவர் நொறுக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அப்படி அறையப்பட்ட தேவனுடைய தலையில முட்கள் வைத்து அறையப்பட்டது. காரணம், எனக்குள்ள இருக்கிற தீய சிந்தனைகளை அழிப்பதற்காக, எனக்குள்ள வருகின்ற இச்சையின் எண்ணங்கள் இருந்து எங்களை விடுவிப்பதற்காக, எனக்கு வருகிற கெட்ட சிந்தனைகள் இருந்து என்னை காப்பதற்காக இயேசுவின் தலையிலே முள்ளை வைத்து அடித்தார்கள். ஆகையால் சாத்தானுக்கு என் தலைமையில் அதிகாரம் கிடையாது. இயேசுவின் உடல் நொறுக்கப்பட்டது, இரத்தம் வழிந்தது. காரணம், நான் சுகமாக வேண்டும் என்பதற்காய். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. பின்மாறிய அபிஷேகம் என்று பாடுகிற வேளையில, ஆண்டவரே என்னை சுத்திகரித்து குணப்படுத்துவது மட்டும் பத்தாதப்பா, உங்க வரங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஒளி கொடுக்கிறவனா மாறணும். எங்க வீட்டுல 7 பேர் இருந்து 7 பேர் ஜெபிக்காம இருந்தாலும்
ஆண்டவரே என்ன உங்க கருவியை பயன்படுத்துங்க. நான் என் குடும்பத்துக்கு நான் ஒளியா மாற வேண்டும். ஆமென். என் குடும்பத்தை தாங்குகின்ற எஸ்ஸர் என்ற பெண்ணை கொண்டு இந்த நாட்டை நீர் காத்தீரே, யூத ஜனங்களை நீர் மீட்டது போல ஆண்டவரே என்னை கொண்டு என் குடும்பத்தை உயர்த்துங்கப்பா என்று சொல்லுவான். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே என்னை உமது கருவியாக எடுத்து என்னை உமது கருவியாக என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என்னை உமது கருவியாக எடுத்து என் குடும்பத்தை விடுவித்தருளும். என்னை உமது கருவியாக எடுத்து என் குடும்பத்தில் சமாதானத்தை பொழிந்தருளும். என் மூலமாக விண்ணக தந்தையின் அக்கினி, தூய ஆவியின் அக்கினி என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் பரவுவதாக. எனக்குள் பற்றிய ஆவியின் அக்கினி என் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாக பரவட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நான் நம்புகின்றேன். இயேசுவே நான் விசுவசிக்கின்றேன். உமக்கு நன்றி கூறுகின்றேன். என்னை கொண்டு என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி கூறுகின்றேன். சாத்தானே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வல்லமை எங்கே? நோயே உன் அதிகாரம் எங்கே? என் தேவனாகிய இயேசுவின் நாமத்தினால் உன்னை விரட்டுகின்றேன். என் சரீரத்தை விட்டு, என் குடும்பத்தார் சரீரத்தை விட்டு, எங்கள் வீட்டை விட்டு எல்லா நோய்களும், எல்லா பேய்களும், எல்லா மந்திரங்களும் ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கின்றேன். எல்லா அசுத்தங்களும், நோய்களும் ஓடுவதாக, ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்த முடியாத நிலையில ஒருத்தர் வந்திருந்தார். தோள்பட்ட கை ஷோல்டர் வலியோட இருந்த ஒரு சகோதரர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். ஏற்கனவே இந்த வழியில உங்களை விட்டு போயிடுச்சு. கொஞ்சம் கை கால அசைச்சு பாருங்க. யாருக்கு வலி, முட்டு வலியோட இருந்த ஒரு சகோதரி உண்டு. முற்றுவை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். ஜவ்வு பலவீனமா இருந்த ஜவ்வை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மருந்து மாத்திரையை தேடிதான் நம்ம வாழணுங்கிறது கட்டாயம் அல்ல. படைத்த கடவுளால் எதையும் நமக்கு செய்ய முடியும். அந்த விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்ப அந்த நேரத்துல ஆண்டவரே உங்க விசுவசிக்கிறப்ப நமக்கு நன்றி என்று சொல்லி கை கால்களை அசைத்து பாருங்க. யாருக்கு உடம்பு வலி இருந்ததோ, யாருக்கு உடம்பு வலி இருந்ததோ ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார். உடம்பு வலி வேதனையில் இருந்தவங்களை ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார். முதுகு வலியில் இருந்த ஒரு சகோதரர் வலி, கீழ் முதுகு பகுதியில அந்த எலும்பில் இருந்த வலியில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஏற்கனவே தந்துட்டார். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனநிலையில் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு மருத்துவர் மருந்தை கொடுத்துருக்குறாங்க, நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த மருந்துக்கு எல்லாம் முடிவு வந்துருச்சுங்கிறார் ஆண்டவர். நீங்க எடுக்கிற மருந்துக்கு முடிவு வந்துருச்சு. அந்த நோயை உள்ள கொண்டு வந்து சாத்தான நான் விரட்டுறேங்கிறார் ஆண்டவர். எப்ப அந்த சாத்தான் வெளியில போறானோ இந்த நோய் உள்ள இருக்காது. எப்ப அவன் வெளியில போயிட்டான உள்ள நோய் இருக்காது. எப்ப வீட்டை விட்டு வெளியில ஓடுறானோ குடும்பத்துக்குள்ள தரித்திரம் இருக்காது. எப்ப நம்ம சரீரத்தை விட்டு வெளியில ஓடுறானோ அப்ப உடம்புல எரிச்சல் இருக்காது. உடம்புல தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்காது. தோல் நோயோட இருக்கிற ஒரு சகோதரர் உண்டு. உடம்புல ஒரு எரிச்சல் வரும். ஏதாவது உணவு சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி இச்சிங் ஆகிறது உடம்புல. அலர்ஜின்னு சொல்லிட்டு இருப்போம். அது அலர்ஜி அல்ல. உள்ள இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய தோல்ல இருக்கக்கூடிய ஒரு அசுத்த ஆவி, தோல்ல இருக்கக்கூடிய ஒரு அசுத்த ஆவி. அது வெளியில போனவொன்னு உங்களுக்கு அந்த எரிச்சலோ எந்த ஒரு உணர்ச்சியுமே எதுவுமே தோல்ல ஏற்படாது. ஆண்டவர் இந்த குணப்படுத்துகின்ற நேரம் இது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நோயின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடாதீங்க. என் கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிச்சா போதும்னு சொல்லி ஒரு காரியத்தை மட்டும் தேடி வராதீங்க. அவர் அனைத்தையும் தர வல்லவர், நோய்கள் இருந்து குணப்படுத்தக்கூடியவர். நம்ம கண்களுக்கு மறைவாய் ஒளிந்திருக்கின்ற சத்துருவை விரட்டும்படியே அவர் வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு
ஆண்டவரே, மனிதரை நம்பி நான் ஏமாந்து போனது போதும். மருந்து மாத்திரை நம்பி நான் ஏமாந்து போன நாட்கள் போதும். என் வாழ்க்கை பணத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் வீணாக்குனது போதும். ஒன்று கூட சேர்த்து வைக்க முடியாம பழைய நிலையிலே அப்படியே இருந்த நாட்கள் போதும். எல்லாம் முடிவுக்கு வரட்டும் இன்றைக்கு என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய அபிஷேகத்தை நிரப்புங்க. நம்முடைய பின்மாறி அபிஷேகம் என்று சொல்லி பாடி இந்த வேலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள வரும் பொழுது, நம்ம சுகம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் உள்ள வரும் பொழுது, நம்ம அறியாமலே அந்த சந்தோஷத்தை காமிக்கணும் நமக்கு தோணும். ஆண்டவரே, என்ன குணப்படுத்திட்டீங்கப்பா, இனிமே எனக்குள்ள எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அபிஷேகம் ஆமென். மாம்சமான யாவர் மேலும் Yes Lord Jesus. அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. சேர்ந்து பாடலாமா? அக்கினியாய் நிரம்பிடுமே, இயேசுவே அக்கினியாக அமர்ந்திடுமே, என் மீது வந்து அமரும் அப்பா. காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நதி போல ஓடட்டும், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி போல இறங்கி வாங்க அப்பா. அமர்ந்திடுமே, என் தொழிலுக்குள்ள, காற்றாக வீசிடுமே, என் வீட்டிற்குள்ள, என் சொந்தங்களுக்குள்ள வாங்க இயேசுவே. அபிஷேகம் Yes Lord Jesus. மாம்சமான யாவர் மேலும் ஆமென். ஒவ்வொருவர் மீது அப்பா. அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினி மயமானவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவீராக. சரீரத்தில் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய, எங்க தொழில வேலை செய்கின்ற இடங்கள் இருக்கக்கூடிய, எங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளியில, கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்களுக்கு புலப்படாத தடைகள், மந்த புத்தியின் ஆவிகள், ஞாபக சக்தி இழக்க செய்கின்ற ஆவிகள், மனதை கட்டுகின்ற ஆவிகள், குழப்பத்தை கொண்டு வருகின்ற ஆவிகள், சந்தேகத்தை கொண்டு வருகின்ற ஆவிகள் எங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் வீடுகளை விட்டு, பள்ளியில் படிக்கின்ற எங்கள் பிள்ளைகளை விட்டு, கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளை விட்டு, நாங்கள் தொழில் செய்கின்ற இடங்களை விட்டு எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவே. இயேசுவே, இந்த அதிகாரத்தில் நான் கடிந்து கொள்கின்றோம். எல்லா சுத்தங்களும் ஓடுவதாக, எல்லா தீமைகளும் எங்களை விட்டு அகன்று ஓடுவதாக, மனதின் கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக, மனதை மந்த புத்தியாக்குகின்ற எல்லா சாத்தானின் கிரியைகள் உடைக்கப்படட்டும். சாத்தானின் சங்கிலிகளை உடைக்கிற அந்த நேரத்தில் அவன் கட்டிய மந்திர கட்டுக்கள் உடைவதாக, அவன் ஏறி விட்ட ஆவிகள் சிலுவையில் கட்டப்படுவதாக, மந்திரவாதிகளும் தந்திரங்களும் இயேசுவின் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவார்களாக. இரும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, சிச தரிசனம் உரைத்திடவே. இரும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே. சிச தரிசனம் உரைத்திடவே. அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? கேளுங்க, ஆவியானவரே வாங்க, வல்லமையை தாங்க, சக்தியை தாங்க ஆவியானவரே. நோய்கள் இருக்க அனுமதி இல்ல, பேய்கள் எனக்குள்ள, என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல. என் தடைகளை உடைக்கிறேன், என்னை முடக்கி அசுத்த ஆவிகளை விரட்டுகிறேன். ஓடுவதாக, செய்வனைகள் வெளியாகட்டும், பில்லி சூனிய ஏவுதல்கள் வெளியாகட்டும், மந்திர மாயங்கள் அழிந்து போகட்டும். ஆவியின் வல்லமை எரியுது, அக்கினியா எரியுது. இயேசுவே, என் மீது அமர்ந்தருளும். எரியுது,
ஒளி பற்றி எரியுது தலை மீது. என்ன சுத்திகரிங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே என்ன சுத்திகரிங்க. அபிஷேகம் யாவர் மேலும் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் இயேசுவே நான்கு நபர்கள் சந்தேகத்தின் ஆவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சரீரத்தில் வர்றது எல்லாத்துக்கும் சந்தேகம், குடும்பத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் சந்தேகம், எது நடந்தாலும் சந்தேகம். இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி சந்தேகத்தோட குடும்பம் நடத்துகிற, சாத்தானோடு குடும்பம் நடத்துகிற 4 நபர்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகளை ஆண்டவர் கடிந்து அப்புறப்படுத்துகிறார். கடிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க. நோய் இருக்குமோ, இது இருக்குமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி முடிஞ்சிருமோ, ஏதாவது நடந்துருமோ, இப்படியே எண்ணங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் அதோட பேசிட்டு இருக்கிறது. சந்தேகத்தின் ஆவியோட பேசி குடும்பம் நடத்துகின்ற 4 நபர்களை ஆண்டவர் சொல்றார், விரட்டு, அசுத்த ஆவியை விரட்டு. நம்பிக்கையின் ஆவியாளர் உனக்குள்ள வந்து தங்குவார். அவர் உனக்கு நம்பிக்கையை தருவார், விசுவாசத்தில் வளர செய்வார். ஆவியானவர் இறங்குகிறார், சுட்டரிக்கிறவர். இதயத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளை, சந்தேகத்தின் ஆவிகளை, மன போராட்டத்தின் ஆவிகளை, துக்கத்தின் ஆவிகளை இயேசு விரட்டுகிறார். வெளியேறு. இதயத்தை விட்டு வெளியேறுவதா, மனதை விட்டு வெளியேறட்டும். இச்சையோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் உண்டு. என்னதான் கோயிலுக்கு போனாலும், திருப்பணியில கலந்து கொண்டாலும், என்ன செஞ்சாலும், என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த இச்சை துரத்துக்கிட்டே வருது. அந்த மோகினி பிசாசில் இருந்து, அந்த இச்சையின் ஆவியில் இருந்து ஆண்டவர் விடுவிக்கும்படியாக இவனை அழைத்து வந்திருக்கிறார். சகோதரனே, இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள். இச்சையின் ஆவியே உனக்கு என்ன வேலை? நான் இது ஆண்டவருடைய சரீரம். இது நீ யாரு உள்ள வர்றதுக்கு? இயேசுவே உமது அதிகாரத்தால இச்சையின் ஆவியை நான் கட்டளையிடுறேன். போ வெளியே, போ என்று கடிந்து கொள். விபச்சார வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் கூப்பிடல, பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். அதற்கு எதிரான எல்லா அசுத்தங்களையும் கடிந்து கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள். சாத்தானை விரட்டு. உன் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவான், ஏனெனில் தேவன் உனக்குள் இருந்து பேசுகின்றார். ஆகாவு நடுகிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாக்கியே. ஆகாவு நடுகிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே. இதோ நமது மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கின்றார், அசைவாடி கொண்டிருக்கின்றார். சோர்வின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள், சோம்பேறித்தனத்தின் ஆவிகள் வெளியேறு. எல்லாம் இப்போ இப்போ இயேசுவின் ஆலயத்தை விட்டு போகல. ஆவியானவர் தங்குற இடத்தை விட்டு வெளியேறு, வெளியேறு. ஒரு குடும்பத்துல ஒரு மகன் வீட்டுல இருக்கிறதே இல்ல. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த பின்பாங்க வீட்டுக்குள்ள வருவான், வெளியில ஓடுவான். வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில ஓடிடுவான். ஒவ்வொரு வீட்டுக்கா போறது, ஒவ்வொரு வீட்டுக்கா போறது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழையிறது, ஊர் சுத்துறது, டிவி பாக்குறது, மொபைல் பண்றது. இது மட்டும்தான் அவன் வேலையா இருக்கு, மட்டும்தான் வேலையா இருக்குது. அந்த அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் மகன் தொடப்படுகிறான். வீட்டெல்லாம் வெளியில இழுத்துட்டு போற ஒரு சாத்தாண்ட இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். அது உங்க கணவரா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். வீட்டுல வந்து தங்க முடியாது,
வீட்டுல வந்து தங்கியிருந்து பேச முடியாது, வீட்டுல நேரத்தை செலவிட முடியாது. எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் கடை, எப்போதும் டீ கடை, அந்த கடை இந்த கடை, ரோட்ல பைக்ல சுத்துறது, வீட்டுக்குள்ள தங்க விடாம பண்ற ஒரு அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்வோம். ஆமென். ஊரை சுத்த வைக்கிற, வீட்டிலிருந்து வெளியில விரட்டுகிற, என் வீட்டு நபர்களை வெளியில கொண்டு போற அசுத்த ஆவியானவனே, உனக்கு என்ன வேலை என் குடும்பத்தோட? இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். ஆமென். என் பிள்ளைகளை விட்டு, என் வாலிப பிள்ளைகளை விட்டு, என் கணவரை விட்டு, மனைவியை விட்டு வெளியேறு. ஆமென். கடிந்து கொள்ளுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல கட்டளை சைத்தானே, என் வீட்டு நபரை வெளியில கொண்டு போக உனக்கு அதிகாரம் கிடையாது. வெளியேறு. சந்தோஷத்தை கலைக்கிறது உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். கடிந்து கொள்வோம், கடிந்து கொள்வோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றாய் பிணைக்கப்படுவோமாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தின் ஆவியினால் ஒன்று சேர்ந்து வாழ்வோமாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து உணவு உட்கொள்வோம். ஆமென். இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காய் நாங்கள் குடும்பமாய் ஜெபிப்போம். ஆமென். ஒப்புக்கொடு, ஆசீர்வதிப்பு, ஆசீர்வதிப்பு. வாயை திறந்து சொல்லி ஆசீர்வதி. வாயை திறந்து சொல்லி ஆசீர்வதிங்க. உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ, எது குறைவா இருக்குதோ, எது குறைவா இருக்குதோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிறைவுள்ளதாய் மாறட்டும். ஆமென். ஆண்டவர்கிட்ட வேலையை கேட்ப, நிறையான ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே என்று கேட்போம். ஆமென். எந்த ஒரு செய்வனையோ, மருந்தோ, மந்திரமோ, மாயமோ, கற்பத்தை தடுக்க உள்ள வந்த அசுத்த ஆவியின் செயல்பாடுகளோ, எந்த உடல் உறுப்புகள் எங்கேயும் மறைந்திருக்காதபடி என் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்வினை மூலமாய், பில்லி சூனியங்கள் மூலமாய், ஏவுதல் மூலமாய் அனுப்பப்பட்ட சாத்தானின் கிரியைகள் உள்ள மறைந்திருக்கின்ற அசுத்த ஆவியின் பொருட்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஆமென். வெளியேறுவதாக. வெளியேறு. கர்ப்பத்தை விட்டு வெளியேறட்டும். வெளியேறு. முதுகு எலும்பை விட்டு வெளியேறட்டும். வெளியேறு. கை விரல்களை விட்டு வெளியேறட்டும். வெளியேறு. சிறுகுடல் பெருகுடலை விட்டு வெளியேறட்டும். வெளியேறு. வீசி நோயை கொண்டு வந்த நுரையீரல் சுவாச குழாயை விட்டு வெளியேறட்டும். வெளியேறு. இயேசுவின் நாமத்துல பாப்பால. ஆமென். இயேசுவின் நாமத்துல பாப்பால. வெளியேறு. ஹalleluya. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஹalleluya. ஹalleluya. தூக்கத்துல பேசிட்டு கூடிய ஒரு மகன் உண்டு. உங்க குடும்பத்துல ஒரு மகனுக்கு தூக்கத்துல பேசுகிற ஒரு பழக்கம், தூக்கத்துல திடீர்னு கை கால உதறுகிற ஒரு பழக்கம், கனவுகள் மூலமா சாத்தான் சோதித்து கொண்டிருக்கிற இந்த மகனை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி இருக்கிறார். நன்றி இயேசு. ஸ்கூல்ல இருக்கிற பையனை ஆண்டவர் நீங்க ஜெபிக்கின்ற இந்த வேலையில அங்க தொடுகிறார். ஆமென். அவரால் கூடாத ஒன்றுமில்லை. ஆமென். Thank you Jesus. நூற்றொருவரின் தலைவர் சொன்னது போல, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், நன்றி. என் ஊழியன் வீட்டுல இருக்கிறவன் குணமாயிருவான். ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து விடுவிக்கின்றார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நீங்க செய்கின்ற தொழில்ல, நீங்க செய்கின்ற தொழில்கள தடைகள் இருந்த தடைகளை உடைப்போம். இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். நம்முடைய நாவில ஆண்டோடைய வல்லமை தங்கி இருக்கிறது. ஆமென். அந்த விசுவாசத்தோடு ஆமென். என்ன தடையோ, என்ன கட்டுக்களோ இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். ஆமென். என் வேலையில, வியாபாரத்துல உள்ள வந்த தடை கற்கள் உடைக்கப்படுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். என் கடை ஆசீர்வாதம் நிரம்பட்டும். ஆமென். என் படைகள் மீன் பாடு நிரம்பட்டும். ஆமென். நான் செய்கின்ற வியாபாரம் விஸ்தியாகட்டும். ஆமென். நான் செல்கின்ற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். என் மூலமா என் குடும்பத்திற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆமென். எங்கள் குடும்பம் தேவனை மட்டுமே ஆராதிக்கும். ஆமென். அவருக்கு மட்டுமே நாங்கள் ஊழியம் செய்வோம். ஆமென். ஹalleluya. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஒரு சகோதரர் பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு நெஞ்சு வலி இருக்குது, உன்னால ரொம்ப நாள் இருக்க முடியாது, ரொம்ப அதிகமான வேலை செய்யாத, மூச்சு வாங்குற மாதிரி செயல் இருந்திருக்க கூடாது, துக்கமான செய்தி எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு டாக்டர். ஆண்டவர் சொல்றாரு, நோயும் கிடையாது, பேயும் கிடையாது. ஹalleluya. நெஞ்சு வலி, இதய நோயிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார் ஒரு சகோதரர். ஆமென். இதய நோயிலிருந்து
நன்றி இயேசுவே. கிட்னி பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சகோதரி ஆண்டவர் தொடுகிறார். நன்றி இயேசுவே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. இயேசுவே மகிமை. இயேசுவே மகிமை. இதோ கேட்பதற்காக வந்திருக்கிறீங்க. என் மகளுக்கு சரியாயிடுச்சா, அவ வேலைக்கு போகலாமா, இன்னும் வீட்டில் தான் இருக்கணுமான்னு எண்ணத்தோட வந்த சகோதரி ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை குணப்படுத்தினேன் என்று நம்புகின்றாயா? ஆமென். நான் உன்னை குணப்படுத்தி விட்டேன் என்று நீ நம்புகின்றாயா? ஆமென். எழுந்து செயல்படு. ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து என் தந்தை உழைப்பதை போல நானும் உழைப்பேன். ஆமென். அந்த குள்ள நரிட்ட போய் செல்லு. இன்றைக்கும் நாளைக்கும் நாளை கழிச்சு நான் அதிசயங்கள் அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு சொன்னார். அந்த போய் சொல்லு, அவன்கிட்ட அரசன்ட்ட சொல்லு, நான் செய்யற காரியத்தை நிறுத்த முடியாது, தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருப்பேன் ஆண்டவர். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எது தடைய விட்டு வைக்க கூடாது, அதை உடைக்கணும். இயேசுவின் நாமத்துல உடைக்கணும். அவர் இரத்தத்தால சாத்தானின் திட்டங்களை அழிக்கணும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தால தூய ஆவியின் திட்டங்கள், ஆண்டவரின் திட்டம் நிறைவேறட்டும்னு சொல்லி நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஆமென். மாத்தணும், திட்டத்தை மாத்தணும். அது நம்ம கையில இருக்குது. சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. ஆமென். அவன் நோயை உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு போறதுக்கான அதிகாரம் கிடையாது. ஆமென். அவன் எதை கொண்டு வந்தாலும் விரட்டக்கூட அதிகாரத்தை நம்ம தேவன் கொடுத்து விட்டார். சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் சொல்கின்ற பொழுது எல்லாம் கீழ்ப்படியும். அந்த ஆசீர்வாதத்தோடு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக மீண்டும் ஆண்டவர் எச்சரிக்கின்றார். சந்தேகத்தை நீ ஒப்பு கொடுப்பாயானால் அந்த சந்தேகமே உனக்கு கடவுளாக இருக்குங்கிறார் ஆண்டவர். சந்தேகத்தோட குடும்பம் நடத்துறது, ஒரு விபச்சாரியோட படுத்து கிடப்பது போல சந்தேகத்தின் ஆவியோட குடும்பம் நடத்துறது. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், சந்தேகம், சந்தேகம். இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, வேலை போயிருமோ, வேலை கிடைக்குமோ, மகனுக்கு இதாயிடுமோ, மகளுக்கு அப்படி ஆயிடுமோ, எல்லாத்துக்கும் சந்தேகம், சந்தேகம், சந்தேகம். சந்தேகத்தை கல்யாணம் பண்ணி அதோட குடும்பம் நடத்துறது பல வருஷங்கள். ஆண்டவர் சொல்றார், நீ அதை விட்டு விலகவில்லை என்றால் அது உன்னை நித்திய நரகத்துக்கு கொண்டு சொல்லுங்கிறார். என விசுவாசத்தை அழிக்கக்கூடியதான் சந்தேகம். விசுவாசத்துல வளர்ற குழந்தைகளை அழிப்பதற்காக தான் சாத்தா சந்தேகத்தின் ஆவியை கொண்டு வர்றான். ஒரு பொழுது இடம் கொடுக்க கூடாது. நமக்கு என்ன தேவையோ தேவன்கிட்ட கேட்டு விசுவாசத்தோட கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அறிக்கையிட்டணும். ஆண்டவர் பல மடங்கு தர வல்லமை உள்ளவர். இது நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். இங்க இருக்கிற உங்களை மட்டும் இல்ல. ஐயோ இன்னைக்கு ஜெபத்துக்கு போக முடியலையேன்னு சொல்லி ஒரு அம்மா அங்க மீட்டிங்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது. அந்த சகோதரி ஆண்டவர் தொடுகிறார். அங்க மகளே நீ போக முடியாம இருந்திருக்கலாம், ஆனா உன் இதயத்தை நான் பார்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஆராதனை. மரியே வாழ்க. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. புகழ்ச்சி
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உம் திருவிடல் திருரத்தமாகியவற்றை தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்திருந்த மகிழ அருள்வீராக. தந்தை ஆகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.